Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லையா நார்மலான சிக்கன் ஃப்ரை மசாலா, அந்த பவுடர் வச்சு தான் இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கோம். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சண்டே டைமில் டக்குன்னு செய்கிறதுக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்து சேர்த்துக்கிட்டாலும் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரியணும். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திடலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணுறதுனால அதுலேயே தேவையான அளவுக்கு காரம் இருக்கும். அதனால் அளவாக 2 மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். அடுத்தது ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 அல்லது 4 சைஸ் பொறுத்து எடுத்துக்கோங்க. பட் அதை விட சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 1 kg எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். 1 kg சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டாலும் புளிக்கும். அதுக்கு கம்மியாக சேர்த்துனாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடணும். அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முறை இடையில எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் சேர்த்துடலாம். சிக்கன் ஃப்ரைக்கு உண்டான அந்த மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கன் பவுடர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும், அந்த பிராண்ட் தான் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா லோக்கலில் இங்கே தயாரிக்கிற ஒரு பிராண்ட் தான். அந்த பொடி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நான் அதை வச்சே ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரை மசாலா பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மசாலா பவுடரில் உப்பு ஆட் பண்ணி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சிக்கனுக்கு வந்துட்டு பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். நல்லா சிக்கனும் பார்த்திங்கன்னா வேகணும். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடணும். அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இடையில வந்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்ணும் அல்லது சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ குழம்பு கொஞ்சம் திக்கனாக இருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பட் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வேணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, உப்பு காரமும் சரியாக இருக்குது. பட் இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் ஃபைனலாக பெப்பர் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின மல்லி இலையும் வந்து சேர்த்திருக்கேன். சாரி, அந்த கிளிப் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் பொடியாக நறுக்கின மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி பெப்பர் பவுடரும் வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். நம்ம அடுப்பிலிருந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலா பவுட்ரு வச்சு இப்படி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கெல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ரசம் சாதம் அதுக்கப்புறமா சப்பாத்தி இதுக்கெல்லாமே கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.